வணக்கம். நம்ம சமையலறை தமிழ் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க, இன்னைக்கு நம்ம சமையலறையில் புதினா தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்ட்டு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வதக்கிறதுக்கு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலை பருப்பு, 1 பீஸ் பெருங்காயம் சேர்த்துறேங்க. நீங்க தூள் பெருங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சிறு உருண்டை புளி சேர்க்கிறேன். புளி சின்ன உருண்டை சைஸ் தாங்க சேர்த்துருக்கேன். வேண்டானா அவாய்ட் பண்ணிடுங்க. கோல்டன் ப்ரௌன் கலர்ல உளுத்தம் பருப்பு கடலை பருப்பை செவக்க வச்சுக்கோங்க. பருப்பு செவந்துடுச்சுங்க. 10 காஞ்ச மிளகாய் வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துடுறேன். உங்களுக்கு இந்த அளவு காஞ்ச மிளகாய் காரம் வேண்டாம்னா கம்மி பண்ணிக்கோங்க. மிளகாய் தீயாத வறுத்துட்டுக்கோங்க. இதுல 5 பெரிய சைஸ் தக்காளி நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதை இதுல சேர்த்துடுறேன். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடுறேன். தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு, குழையிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கிடணும். இப்போ இதில் நான் 1 கட்டு புதினா அதை கிள்ளி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இது இதில் சேர்த்துடலாம். இதில் பூண்டு வெங்காயம் எதுவும் கிடையாதுங்க. புதினாவை சேர்த்தோன்னா ரொம்ப வதங்க தேவையில்லை. அந்த தக்காளியில் இருக்க சூடுலேயே புதினா வதங்கிடும். சும்மா ஒரு 2 பெரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. விருப்பப்பட்டவங்க இதில் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாங்க. நான் கொத்தமல்லி சேர்க்கலை. அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். புதினாவை சேர்த்தோன்னா ரொம்ப வதக்காதீங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஆறின உடனே மிக்சி ஜாரில் அரைக்கும்போது இந்த வெல்லத்தை சேர்த்து அரைச்சிக்கணுங்க. இது வந்து நாட்டு சக்கரை. இதுக்கு பதில் நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை வச்சுருக்கிறேன். நல்லா ஆற வச்ச உடனே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். சட்னிக்கு வதக்கி வச்சது நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை வச்சுருக்கேங்க. இது வந்து தக்காளி நிறைய போட்டிருந்தா கொஞ்சம் புளிப்பு இருக்கும். கொஞ்சம் ஒரு சிறு துண்டு புளி போட்டிருக்கோம். அந்த எதிர்ப்புளிப்பு அடிக்கிறதுக்காக வெல்லம் கொஞ்சம் சேர்க்குறேன். அதாவது நாட்டு சக்கரை. உங்களுக்கு வெல்லம் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. இல்லை புளிப்பு பிடிக்கும்ன்றவங்க அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதை அரைச்சிட்டு எப்படின்னு காமிக்கிறேன். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு இது நல்லா அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு பார்க்கலாம். சட்னி அரைச்சாச்சுங்க. இப்போ இதை வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம கடுகு எண்ணெய் விட்டு கடுகு 1 ஸ்பூன் சேர்த்து தாளித்து அதில் கலந்துடலாம். புதினா தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் கடுகு தாளித்து சேர்த்துருக்குறேன். இந்த சட்னி வந்து இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பத்துக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் இதில் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நாட்டு சக்கரைக்கு பதில் நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். இல்லை ரெண்டுமே பிடிக்காதவங்க வெறும் தக்காளி புதினா வதக்கினதோட அரைச்சி சாப்பிடலாம். இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ.